இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக்கு ஃபில் நைட்ஸோட ஷூ டாக் அப்படிங்கிற ஒரு புக்கு. இந்த புக்கு ஒரு நல்ல ஒரு ஆந்த்ரப்ரனராக ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான புத்தகம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது அவருடைய லைஃப் ஸ்ட்ரகிளில் எப்படி ஒரு ஆந்த்ரப்ரனராக ஆறாரு, ஒரு கிரேசி ஐடியானே வச்சுக்கலாமே, அந்த ஐடியாவிலேருந்து எப்படி நைக்கிங்கிற ஒரு பிராண்டு உருவாச்சு அப்படிங்கிறத ஒரு நல்ல விறுவிறுப்பான கதையாக சொல்லிக்கிட்டு போகிறாரு ஃபில் நைட் இந்த புக்கில். ஃபில் நைட் 24 வயசில் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக ஒரே ஒரு ஐடியாவை மட்டும் வச்சுக்கிட்டு 1962 அப்படியே யோசிச்சுட்டே இருக்கார். அப்போது அவர் ஒரு ரன்னிங்க்கு போகிறார். அந்த ரன்னிங் போகும்போது தான் அவருக்கு ஒரு யோசனை வருது, நான் ஒரு ஹை குவாலிட்டி ஷூஸை அமெரிக்காவில் விற்றா எப்படி இருக்கும், ஜாப்பனீஸ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஷூ நல்லா இருக்கிறத பார்க்குறாரு. அந்த ஜாப்பனீஸ் ஷூஸை அமெரிக்காவில் விற்றா என்ன பண்ணலாம். அப்போ எல்லாம் ஜெர்மன் கம்பெனிஸ் அடிடாஸ் பூமாலாம் தான் ரொம்ப பாப்புலராக இருந்தது. அப்போது அவருக்கு இந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்தது. அதை இந்த புக்கில் அவர் சொல்லும்போது கிரேசி ஐடியா அப்படின்னு குறிப்பிடுறாரு. அப்போது ஃபில் ரொம்ப யோசனை பண்ணிகிட்டே இருக்காரு. அப்புறமா அவங்க அப்பாட்ட கொஞ்சம் பணம் வாங்கிட்டு நேராக ஜப்பான் கிளம்பி போகிறாரு. அங்கே ஜப்பானில் ஒனிட்சுகா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே போகும்போது அங்கே ஜாப்பனீஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க. இவருக்கும் ஒன்றுமே தெரியாது அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி. இருந்தாலும் இதை பண்ணணுங்கிற எண்ணம் மட்டும் இருக்குது. இவர்கிட்ட ஒரு கம்பெனி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அங்கே போய் பேசும்போது அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கேட்குறாங்க, நீ எந்த கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணுறன்னு கேட்குறாங்க. இவர்கிட்ட கம்பெனியே கிடையாது. சட்டுன்னு ஏதோ அந்த ட்ராக்ல ரிப்பன் ஜெயிக்கிறவங்களுக்கு கட்டியிருப்பாங்கல்ல, அது அவருக்கு ஞாபகம் வருது. ப்ளூ ரிப்பன் ஸ்போர்ட்ஸ்னு சும்மா ஒரு பேரை சொல்கிறார். அது அந்த போர்ட் ரூமில் சட்டுன்னு ஒரு பேர் தான். சம்டைம்ஸ் நம்ம வாழ்க்கையில் நம்ம ரியாலிட்டியாக பல விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பண்ணினா கூட சில அதுவாக நிகழும். அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி தான் இவருக்கும் நடந்தது. அதிலிருந்து அவருடைய வாழ்க்கை ஆரம்பிச்சது. ஆரம்ப காலத்தில் ஷூஸை அவருக்கு விற்கிறதுக்கு ஒரு இடம் கூட கிடையாது, ஒரு ஸ்டோர் கூட கிடையாது, ஒரு கடை கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவரோட பிளைமூத் வேலியண்ட்டுங்கிற ஒரு காரில் அந்த ஷூவெல்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு எங்கெல்லாம் ஓட்டப்பந்தய போட்டி நடக்குதோ, எங்கெல்லாம் அத்லீட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல போய் உட்காந்துப்பார். அங்கே இருக்கக்கூடிய ரன்னர்ஸ் கிட்ட பேசுவார். அவரோட ட்ரங்கை ஓப்பன் பண்ணி அவருடைய ஷூஸை காமிப்பார். அப்போ அவரோட ஷூஸ்க்கு டைகர் ஷூஸ்ன்னு பேர். அவர் எதையுமே விற்கலை. தன்னுடைய நம்பிக்கையை இன்னொருத்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார். ஏன்னா அவரே ஒரு ரன்னர். அதனால் ஒரு ரன்னிங்கில் இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் கம்ஃபர்டபுள், என்னெல்லாம் டிஸ்கம்ஃபர்ட்டு எல்லாம் அவருக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது. அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தார். பில் பவர்மேன் அப்படிங்கிற அவருடைய பழைய கோச், யார் இவரை ஓட்டப்பந்தயத்துக்கு தயார் பண்ணாரோ அவரையே பார்ட்னராகவும் சேர்த்துக்கிறாரு. அந்த பில் பவர்மேன் என்ன பண்ணுவார்னா, ஷூவில் வேண்டாத இடத்தெல்லாம் ஷேவ் பண்ணுறதுல அவரை மாதிரி ஆள் கிடையாது. அவர் ஷூவை ரன்னர்ஸ் ஒவ்வொருத்தரோட கால் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கால் அமைப்பு கிடையாது. அப்போது ரன்னர்ஸோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷூவை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு பவர்மேனுக்கு நல்லா தெரிஞ்சது. சில சமயம் அந்த ஷூவே கெட்டு போகிற அளவுக்கு அவர் அதை மாற்றுவார். அவர் எப்பயுமே என்ன நினைப்பார்னா, அந்த ஷூவோட வெயிட்லேருந்து 1 ounce வெயிட்டை குறைச்சாலே இன்னும் எக்ஸ்ட்ரா மைல் ஓட முடியும் அப்படின்னு நினைப்பார். பவர்மேனும் ஃபில்லும் 50-50 பார்ட்னர்ஷிப்பில் அந்த வேலையை தொடங்கினாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க டீமில் நிறைய பேரை ஹையர் பண்ணாங்க. எப்படிப்பட்ட ஆட்கள்னால், அந்த டீமில் ரொம்ப படித்தவங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சவங்கலாம் அவங்களோட டீமில் வேலை பண்ணல. யாரெல்லாம் ரொம்ப பேஷனேட்டாக இருந்தாங்களோ அவங்கள தான் தன்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் டீமாக மாற்றிக்கிட்டாரு இவர். அப்போது அவங்க எல்லாருக்கும் பட் ஃபேஸஸ்னு பேர் வேறு வச்சுருந்தாங்க. அவங்க தங்களை பட் ஃபேஸஸ்ன்னு தான் சொல்லி கூப்பிட்டுப்பாங்க. முக்கியமாக அதில் ஒருத்தர் ஜெஃப் ஜான்சன்னு பேர். அவர் எப்போ பாரு ஃபில்லுக்கு லெட்டர் எழுதிட்டே இருப்பார். எவ்ரிடே எழுதுவார். ஃபில் பதிலே போட மாட்டார், ரொம்ப ரேராக தான் போடுவார். ஜான்சன்
நிறைய கஸ்டமர் டேட்டா பேஸை அவர் தான் உருவாக்கினார். ஏன்னா அவரால் தொடர்ந்து ஒரு காரியத்தை, அதாவது லெட்டர் எழுத முடியுங்கிற காரியத்தை தொடர்ந்து செய்ய முடிஞ்சது. அவர் ஒரு கஸ்டமர் டேட்டா பேஸையே உருவாக்குனார். எல்லா ரன்னர்ஸுக்கும் பர்த்டே கார்டு அனுப்புவார். அவர் ஒரு கல்ச்சரை உருவாக்கினார்னு சொல்லலாம். ஒரு வியாபாரத்தை நோக்கி போகாமல் ஒரு கல்ச்சரை உருவாக்கினார். ரன்னிங் பற்றின ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வையும் கொண்டு வந்தார். அவங்களோட மீட்டிங்லாம் கூட ரொம்ப ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி இருக்குமா. எல்லாரும் சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க, சத்தம் போட்டு பேசுவாங்க, எல்லாரையும் ஒருத்தர் திட்டிப்பாங்க. அதே சமயத்தில் பெரிய மேசிவ் ப்ராப்ளத்தை அங்கேயே டிஸ்கஸ் பண்ணி சால்வும் பண்ணிடுவாங்க. அவங்க வியாபாரம் ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிச்சது. சில சமயம் growth கேன் கில் யூ அப்படிங்கிறார். ஏன்னா இவங்க நிறைய வியாபாரம் பெருக 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 நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டது. இவங்க சம்பாதிச்ச அத்தனை பணத்தையும் திருப்ப அந்த கம்பெனி வளர்ச்சிக்கே போட்டாங்க. அந்த ப்ளூ ரிப்பன் ஸ்போர்ட்ஸுங்கிறது கேஷ் புவராக இருந்தது. எவ்ரி டாலர் அதில் வர்றது எல்லாமே அடுத்த கொள்முதலுக்கே சரியாக இருந்தது. அவங்க ஒரு மாதிரி ஒரு லிக்விட் ஸ்டேட்லேயே இருந்தாங்க. நிறைய பேங்க்குங்களுக்கெலாம் இவங்க வியாபாரம் பண்ணுற விதமே பிடிக்கல. நிறைய பேங்க் வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் ஃபில் நைட்டை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பண்ணுற வியாபார யுக்தியெல்லாம் பார்க்கும்போது. கண்டிப்பாக எந்த நேரமும் கம்பெனி திவால் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய வேலைகள்லாம் இருக்கும். இதுக்கு நடுவில் பவர்மேன் என்ன பண்ணார், அந்த ஷூக்கு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சார். ஒரு நாள் அவர் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவங்க ஒய்ஃபு வேஃபில் பண்ணுற அந்த இதை பார்க்குறாரு. அப்போ அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. கேரேஜில் போய் ரப்பர் எடுத்துகிட்டு அந்த வேஃபில் அயனுக்குள்ளே ஊற்றுறாரு. அது ஒரு வேஃபில் சோல்னு ஒன்று க்ரியேட் ஆகுது. அந்த சோலை தான் ப்ரொப்ரைட்ரி டெக்னாலஜியாக நைக் வச்சுருந்தது. அப்போது அதை எதுக்குன்னா அந்த ஷூவோட கம்ஃபர்ட்டுக்காக உள்ளுக்குள்ளே வைக்கிறதுக்கு அவர் அதை பார்த்து அந்த வேஃபிலிருந்து அவர் இன்ஸ்பயர் ஆகி பண்ணார். இதுக்கு நடுவில் அவங்களுக்கு பல சோதனைகள் வந்தது. ஒரு பக்கம் வெற்றி குமிஞ்சிக்கிட்டே இருந்தாலும் பல சோதனைகள். ஃபில் அவருடைய இனிஷியல் சப்ளையரான ஒனிட்சுகா அப்படிங்கிற இந்த ஜாப்பனீஸ் சப்ளையர் கொஞ்சம் மெதுவாக இவரை கட் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. அவங்களே டைரெக்டாக யூஎஸில் செல் பண்ணால் என்னங்கிற ஒரு எண்ணம் வருது. அப்போது எல்லாருக்கும் ப்ளூ ரிப்பன் ஸ்போர்ட்ஸ் மேலே நம்பிக்கை போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்ட ஃபில்லு அடுத்த ஒரு விஷயம் பண்ணுறாரு. தானே சொந்தமாக ஷூ தயாரித்து விற்கலாங்கிற ஒரு முடிவுக்கு அங்கே தான் வராரு. அவங்களுக்கு வேகமாக ஒரு லோகோ தேவைப்பட்டது. அப்போது கிராஃபிக் டிசைன் ஸ்டூடெண்ட்டு கேரலான் டேவிட்சன் அப்படிங்கிற கூப்பிட்டு அவளை ஒரு லோகோ டிசைன் பண்ண சொன்னால் அவள் ஒரு செக் மார்க் மாதிரி ஒரு டிக்கை மட்டும் போட்டு கொடுக்குறான். ஆனால் ஃபில் அதை பார்த்துட்டு ஐ டோன்ட் லவ் இட் பட் மேபி இட் வில் க்ரோ ஆன் மீ அப்படிங்கிறார். இதை பார்த்தோன்னே எனக்கு பிடிக்கல, ஆனால் போக போக பிடிக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. அவளுக்கு $35 கொடுக்குறார். பிற்காலத்தில் அவளுக்கு ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் கூட கொடுத்து அது பெரிய பணம் கொடுக்குறாரு அவளுக்கு. ஆக்சுவலாக அவருடைய கம்பெனிக்கு டைமென்ஷன் 6 தான் பேர் வைக்கணும்னு நினைக்கிறாரு ஃபில். ஆனால் யாருக்குமே அந்த பேர் பிடிக்கல. ஒரு நாள் ஜெஃப் ஜான்சன்கிற அவருடைய கம்பெனியில் முக்கியமாக வேலை பண்ணுற ஒருத்தருக்கு நடுராத்திரியில் ஒரு கனவு வருது. அதில் கிரேக்க கடவுளான நைக்கி வர்றார். நைக்கினா காடஸ் ஆஃப் விக்ட்ரின்னு அர்த்தம். அந்த விஷயத்த சொன்ன உடனே அதுதான் பேருன்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. அந்த பிராண்டு செம்மையாக வளருது. இந்த யூஎஸில் அந்த கம்பெனி வேறு லெவலில் போகுது. ஐபிஓக்கு போகிறாங்க. நாள் வரைக்கும் $1 கூட கையில் இல்லாதவர் 178 மில்லியன் காசை ஒரே ராத்திரியில் சேர்ந்து பணக்காரராரு. இந்த நல்ல அழகான ஸ்டோரியை ரொம்ப அழகாக டிஃபைன் பண்ணிகிட்டே வர்றார். ஆனால் இதில் ரொம்ப ஹானஸ்ட்டாக எழுதியிருக்கார் இந்த புஸ்தகத்தில். அவர் பண்ணின எல்லா தப்புகளும், அவர் சொன்ன எங்கெல்லாம் பொய் சொன்னார், எங்கெல்லாம் எப்படி டீவியேட் ஆனார், எப்படி அதெல்லாம் விற்றார், எப்படி டிசைன் பண்ணார் அந்த ஷூவை, எதையுமே மறைக்காமல் ரொம்ப அழகாக சொல்லிட்டு வர்றார். இதில் அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு காலிங் இருக்கும். அந்த காலிங்கை நோக்கி ஒரு வேலையை செய்யுங்க. வேலையை வேலைன்னு பார்க்காதீங்க.
அதை நீங்கள் அதை பண்ணுறதுக்காகவே பிறந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வேலையை செய்யும்போது அதுக்குண்டான சூழ்நிலைகளும் அதுக்குண்டான தேவையான எல்லா விஷயங்களும் உங்களை நோக்கி வரும் அப்படின்னு உத்தரவாதமாக சொல்கிறார். அவர் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருக்கிறது, அவர் எங்கெல்லாம் ஃபெயில் ஆனார், எல்லாத்தையுமே அவர் பேசுகிறார். இதில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் ரொம்ப வெளிப்படையான ஒரு புக்குன்னு சொல்லலாம். ஒரு உன்னதமான ஹீரோவோட ஜேர்னி அப்படிங்கிற மாதிரி இந்த புக்கை வாசிக்கலாம். ஏன்னா தொழிலில் வரவங்க எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பு வேணும்னு நினச்சிக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணால் பிஸ்னஸ் நடக்கவே நடக்காது. பாதுகாப்புங்கிறத கழட்டி வச்சுட்டு வேலை பாருங்க, அப்போ தான் உங்களால் தொழிலில் முதலீடு பண்ண முடியும், முன்னுக்கு வர முடியும். ஏன்னா எனக்கு நாளைக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு சேர்த்து வைக்கிறதெல்லாம் இந்த பிஸ்னஸில் நடக்கவே நடக்காது அப்படிங்கிறார். அவர் சம்பாதிச்ச ஒவ்வொரு ரூபாயும் திரும்ப திரும்ப பிஸ்னஸ்லேயே போட்டு தான் இந்த பிஸ்னஸை வளர்த்துருக்காரு. அதே சமயம் அவர் வச்சிருக்கிற டீம் எல்லாம் ரொம்ப ப்ரொஃபஷ்னல் டீம் கிடையாது. அவங்க எல்லாரும் நம்பினது ஒரே ஒரு விஷயந்தான், அவங்களுடைய கான்செப்ட், அவங்களுடைய ஐடியா, அவங்களுடைய கல்ச்சர், அதை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதும் த லவ் ஃபார் த ஸ்போர்ட்ஸ் தான் அவங்களுக்கு நைக்கிங்கிற ரொம்ப உன்னதமான ஒரு ஷூவை கண்டுபிடிக்க வச்சது. இதை ரொம்ப அழகாக இந்த புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. யாரெல்லாம் ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப விருப்பம் இருக்குதோ அவங்க எல்லாருமே இந்த புக்கை அவசியம் படிக்கலாம். தேங்க்யூ.